இதில் வந்து தினத்தந்தியிலாம் இது நியூஸ் வரும். எதிர்க்கட்சி தலைவருக்கு முதலமைச்சர் சாட்டை அடி அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் இருக்கும். கீழே போட்டால் அவர் சொன்ன கருத்துக்களுக்கு மாறா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக முதலமைச்சர் பேசியிருக்காரு. இப்போ முதலமைச்சர் சாட்டை வச்சு அடிச்சாருன்னு சொல்ல முடியுமா? அல்லது எதிர்க்கட்சி தலைவர் வீர கர்ஜனை அப்படின்னு வரும். வீரகர்ஜன் அவர் என்ன சிங்கமரியா இது பண்ணாரு? அவர் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காருன்னு அர்த்தம். இது மாதிரிப்பட்ட பொருளில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க டிஎம்சிக்காரங்க. பட் ஆல் சேட் அண்ட் டன் இந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய அபிப்பிராயம் அவங்க சொல்லியிருக்க தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அரசுகள்லாம் காங்கிரஸ் இருந்தது, ஜனதா பார்ட்டி அரசு இருந்தது. இந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதில் ஐபிஎஸ் சட்டத்துக்கு மீறி இருக்கா, சிஆர்பிஎஸ் சட்டத்துக்கு மீறி இருக்கா அப்படின்னு கண்ணிலே விளக்கணை விட்டு பார்த்ததில்லை. பிஜேபிக்காரங்க பல சமயங்கள் வந்து அது மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி துருவி பார்த்தா நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் என்ன பேசியிருக்காங்க. ஆனால் அது என்ன, கொள்ளையடிக்கிறவங்க எல்லாருக்குமே சரணம் வந்து மோதின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி சொன்னார் ராகுல் காந்திங்கிறதுக்காக ஒரு ஜாதியை வந்து கேவலப்படுத்தி பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு. இது பொய் குற்றச்சாட்டு ஏன் சொல்றேன்னா, மோதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியுடைய சர்நேம் கிடையாது. மார்வாரிசில மோதிங்கிற பேர் இருக்கு, மற்றவர்களுக்கு மோதிங்கிற பேர் இருக்கு, முஸ்லீம்களில் மோதிங்கிற சர்நேம் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன நடந்தது, கீழ்கோர்ட்டில் வந்து அது உண்மைன்னு சொல்லி இந்த 138 வருஷமா அந்த சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி இதுவரைக்கும் அதனுடைய மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 2 வருஷம். அந்த 2 வருஷம் யாருக்குமே கிடைச்சதில்லை, ராகுல் காந்திக்கு தான் கிடைச்சது. ஏன் 2 வருஷம் ஒருத்தருக்கு தண்டனை வந்துச்சுன்னா அவர் எம்பி பதவி இழந்து விடுவார். 1 வருஷம் 363 நாள் தண்டனை இருந்தா கூட எம்பி பதவி போகாது. 2 வருஷம் ஆச்சுன்னா போயிடும். கரெக்டாக அந்த 2 வருஷம் கொடுத்தாங்க, பதவி போச்சு. ஆனால் ராகுல் காந்தி இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் மேல் நம்பிக்கை வைத்தார். செஷன்ஸ் கோர்ட் போனார், அங்கேயும் தோத்துச்சு. உயர் நீதிமன்றத்திலையும் வந்து அவருடைய வழக்கு வந்து ஜெயிக்கல. ஆனால் உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க இது சரியாக விசாரிக்கப்படவில்லை, எனவே மறு விசாரணை நடத்துங்கள்னு சொல்லி கீழே அனுப்பி விட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், வி செட் அசைடு த ஜட்ஜ்மெண்ட் கிவன் பை தி லோக்கல் கோர்ட், மெட்ரோபாலிட்டன் கோர்ட். அதுக்கு அர்த்தம் சரி, சரியாக விசாரிக்கப்படவில்லை, முறையாக விசாரிக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன் விசாரிக்கல? இவருக்கு மறுபடியும் வந்து பார்லிமெண்ட்ல வந்து எம்பி பதவி கிடைச்சிருச்சு, ஏன் மறுபடியும் விசாரிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் விசாரிக்கல? ஏன்னா இப்போ வந்து நாடு முழுவதும் தெரிஞ்சிருச்சுல, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல இந்த இது வந்து நீங்க முதல்ல போட்ட குற்றச்சாட்டே சரியில்லைன்னு சொல்லி ஆவேசமா பேசுவாங்கல்ல. இன்னொன்று என்னன்னா, அந்த குற்றச்சாட்டு வந்து வழக்கு பதிவு பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு இவர் வந்து அதானியை பத்தி பார்லிமெண்ட்ல பேசின அடுத்த நாள் அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து விரைவாக விசாரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனங்கள் வந்து யோசிக்க மாட்டாங்களா? இதாவது கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அப்ப இன்னைக்கு மொஹுவா மைத்ரா மேலையும் இதை ஒரு காரணமா வச்சு ஒரு சில பேர் சொல்லியிருந்த ராகுல் காந்தி இந்த மொஹுவா மைத்ரா இவங்கெல்லாம் அர்பன் நக்சலைட்ஸ். இது இருக்கும் அர்பன் நக்சலைட் புதுசு டெஃபினிஷனே. அர்பன் நக்சலிசம் ஒரு தனி மனிதர் வந்து இடதுசாரி கொள்கை பேசினா கூட அவர் அர்பன் நக்சலைட்னு கூப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இருந்து நான் வந்து மொஹுவா மைத்ரா போன்ற வல்லமை மிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள்.